இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸசைசஸ் எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்பைனுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரெச் எப்பயுமே தேவைப்படும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து பேக் பெயின் இல்லாமலும் அட் த சேம் டைம் வந்து நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எந்த ஒரு ஏக் இல்லாமல் பண்ணுறதுக்கு தான். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வந்து எதர் ஒரு மேட் எடுத்து குப்புறப்படுத்திக்கோங்க, இல்லைனா உங்கள் பெட்லேயும் இது பண்ணலாம். ஸோ மேட்டில் குப்புறப்படுத்திக்கோங்க. உங்கள் எல்போ வந்து ஸ்லைட்டாக பெண்டில் இருக்கணும், ஃபுல் ஸ்ட்ரெச் எல்போ பண்ணக்கூடாது. இந்த பொசிஷனில் ஒரு 45 செகண்ட்ஸ்லேருந்து 60 செகண்ட்ஸ் வரைக்கும் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். இப்போ இந்த ஆல் 4 பொசிஷன் வந்துடுங்க. வந்துட்டு ஒரு கையை இப்படி ஹோல்ட் பண்ணி அப்படியே இந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணுங்கள். இது ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் கிடைக்கும் உங்கள் ஸ்பைனுக்கு. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் சைட். ரிலாக்ஸ். இப்போ கேட் அண்ட் கேமல். ஓகே, எல்போவை இப்படி கிளாஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களோட நீயை லிஃப்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். நேராக படுத்துக்கோங்க. நேராக படுத்துட்டு ஒரு காலை இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆப்போசிட் லெக்கை இப்படி ஆப்போசிட் சைட் கொண்டு வந்து புல் பண்ணணும். இந்த கை வந்து கீழே இருக்கணும். உங்களுக்கு இங்கேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும். அந்த ஸ்ட்ரெச்சை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் சைட். ரிலாக்ஸ். இப்போ 2 காலும் மடக்கி வச்சுக்கோங்க. மடக்கி வச்சுட்டு ஜஸ்ட் உங்கள் ஹிப்பை இப்படி லிஃப்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். ஒரு 45 கவுண்ட்லேருந்து 60 கவுண்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். இப்போ ஒரு காலை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஒரு காலை நேர் டு செஸ்ட் இப்படி ஹக் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டு வாங்க. சேஞ்ச் யூர் சைட். ஓகே, ரிலாக்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சஸ் வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களோட ஸ்பைனல் மொபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் தென் உங்களுக்கு பேக் பெயின் இருக்குது, இல்லை பேக் பெயின்னால உங்களால் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ண முடியல அப்படின்னா இந்த ஸ்ட்ரெச்சஸ் நீங்கள் எவ்ரிடே பேசிஸில் பண்ணும்போது உங்களுக்கு பெயின் இல்லாமல் இருக்கும். ஸோ பெயினோட செய்கிறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைசஸை வீட்டில் இருந்தே பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.